மதி குளிச்சுட்டு அவசர அவசரமா இங்க கிளம்பிக்கிட்டு இருக்க. இத பார்த்துக்கிட்டு இருந்த சுரேஷோ, ஆமா நீ எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்டதும் இங்க மதி இருந்துகிட்டு, வேற எங்க கிளம்புவாங்க, இந்த வீட்ல எனக்கு இருக்க பிடிக்கல, அதுவும் உன் முகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த வீட்ல இருக்க எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் நான் காலேஜுக்கு கிளம்பிட்டேன், நான் போய் என்னோட வேலையை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி இங்க சொன்னதை கேட்டதும் சுரேஷுக்கு கோபம் வந்து, என்னது வேலைக்கு போக போறியா, இங்க பாரு, நீ வேலைக்கும் போக வேண்டாம், ஒன்றும் போக வேண்டாம், உள்ள அண்ணி கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, போய் அவங்களுக்கு கூட மாட நீ வேலை செய்யற வேலையை மட்டும் பாரு, அதை விட்டுட்டு ஆஃபீஸ் போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னு நீ ஒன்றும் கிளம்ப தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொன்னது கேட்டதும் உடனே மதிக்கு கோபம் வந்து, என்னது நான் என்னோட வேலைக்கு போக கூடாதா, அதை சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, நான் எங்க வேணாலும் போவேன் எங்க வேணாலும் வருவேன், அதை சொல்ல உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்ல, என்னது ரைட்ஸ் இல்லையா, உன் கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன், இனிமே நீ எனக்கு அடிமையா என் காலுக்கு கீழே தான் நீ இருக்கணுமே தவிர உன் இஷ்டத்துக்கு ஆடணும்னு நீ நினைச்சேன்னு வச்சுக்கோ, முதல்ல நீ துணியை எடுத்துக்கிட்டு உன் வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டே இரு, நான் உன்னை இங்க இருன்னு சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சுரேஷ் சொல்ல, இங்க மாறி மாறி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க சத்தம் கேட்டு அங்க மலர் வேக வேகமா வராங்க. மதி என்னாச்சு மதி அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் கேட்க, இல்லக்கா எனக்கு இங்க இருக்க மூட் அவுட்டா இருக்கு, கொஞ்சம் நான் என்னோட காலேஜுக்கு போய் பசங்களெல்லாம் பார்த்தேன்னா கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கும், அதனால நான் வேலைக்கு கிளம்பிட்டேன், அது சொன்னதுக்கு என்னமோ நீ வேலைக்கு போக தேவையில்லன்னு என்கிட்ட வந்து ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு, என்னக்கா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதி சொல்ல, என்ன சுரேஷ் இது, பாவம் அந்த பொண்ணுக்கு பிடிக்காம இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கா, அவ இஷ்டத்துக்கு நீ விட, போக போக விட்டு பிடி, எடுத்ததும் போக வேண்டாம் செய்ய வேண்டானா எப்படி மதிக்கு கோபம் வரதானே செய்யும், அண்ணி என்ன நீ நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவளோட புருஷனா, நான் சொல்றதை இவ கேட்டுதான் ஆகணும், இவ இந்த வீட்டிலே இருந்துக்கிட்டு உங்க கூட ஏதாவது வீட்டு வேலை செய்யட்டும், இவ எங்கேயும் போக தேவையில்ல அப்படின்னு சுரேஷ் சொல்ல, இங்க சத்தம் கேட்டு அங்க ராஜலட்சுமி வராங்க. சுரேஷு சுரேஷு என்னப்பா ஒரே சத்தமா இருக்கு, காலையில தான் மதி வீட்ல இருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, மதி வீட்ல இருந்து உனக்கு மறு வீடு கூப்பிட்றதுக்காக வரேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜலட்சுமி சொல்ல, உடனே சுரேஷ் இருந்துக்கிட்டு, என்னது மறு வீடா, அதெல்லாம் என்னால் போக முடியாது, அவங்களும் இந்த வீட்டுக்கு வரவே வேண்டாம் அப்படின்னு சுரேஷ் சொல்ல, உடனே இங்க மதி இருந்துக்கிட்டு, என்னது ஏன் அம்மா அப்பா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நீங்க எதுக்காக சொல்றீங்க, நான் இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் என் அம்மா அப்பா என்னை பார்க்க வரதான் செய்வாங்க, அவங்கள நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லவே கூடாது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ராஜலட்சுமியோ, அம்மாடி மதி என்னம்மா புருஷங்காரனை இப்படி ரொம்ப கோவத்தோட எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க, இப்போ அவன் என்ன சொல்லிட்டான், ஏதோ கோவத்துல பேசிக்கிட்டு இருக்கான், அவனை சொல்லி புரிய வைக்கிறத விட்டுட்டு என்னமோ அவனுக்கு ஏட்டு போட்டியா நீயும் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க, அப்படியெல்லாம் இந்த வீட்டில் பேசக்கூடாது, புரிஞ்சதுல, மலர் எப்படி இருக்காளோ அதே மாதிரி அடக்க உடக்கமா இருக்கணும், ஆமா நான் வர்றதுக்கு முன்னாடியே எதுக்காக நீ சுரேஷ் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த, ஏதோ ஆஃபீஸு காலேஜுன்னு சத்தம் கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்க, அங்க இருந்த மலருமே, அது வந்து அத்தை மதிக்கு இந்த வீட்டில் இருக்க கொஞ்சம் போர் அடிக்குதான், அதனால காலேஜ் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறா, சுரேஷ் என்னமோ வேண்டான்னு சொல்றான், நீங்களாவது எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, நல்லா இருக்கே கதை, ஏமா 2 நாள் கூட ஆகலை கல்யாணமாகி, அதுக்குள்ளே நீ என்னமோ காலேஜ் போகணும்னு புறப்பட்டுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் அப்பா அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால அவங்கள பார்க்க நீ வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி அங்கேருந்து போக, ரொம்ப திமிராவே தான் நினச்சதை சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷோ மதியை முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் இப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்து இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு வேதனையில் அங்கே மதி உக்காந்துக்கிட்டு இருக்க, சரியான நேரத்தில் அங்க மதியோட அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்குள்ள வரத பார்த்ததும், அம்மாடி மதி மதி வாமா உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராகவே ராஜலட்சுமி நடிச்சுக்கிட்டு இருக்க, மதியோ பொறுமையா வெளியே வராங்க. வெளியே வந்த மதியை பார்த்ததும் இங்க மதியோட அம்மா வேக வேகமா ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே அழ ஆரம்பிக்க, உடனே இங்க ராஜலட்சுமி இருந்துக்கிட்டு, நல்ல கதையா இருக்கே, என்ன இது, உங்க பொண்ணு இந்த வீட்டில் மகாராணி மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, நீங்க என்னமோ என்னமோ உங்க பொண்ணை கொடுமைப்படுத்துற கணக்கால உங்க பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க, சரி சரி வந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பேச, இது வந்து சம்மந்தி பொண்ணையும் மாப்பிளையும் எங்க வீட்டுக்கு மறுவீடு அழைச்சிக்கிட்டு போலாம்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மதியோட அம்மா சொல்ல, உடனே இங்க சுரேஷ் இருந்துக்கிட்டு, அதெல்லாம் மறுவீடும் வர முடியாது, ஒன்றும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட சுரேஷ் சொல்ல, இதை பார்த்ததும் அங்க சுரேஷோட அம்மாவோ, சுரேஷே அப்படியெல்லாம் பேசக்கூடாதுரா, இதெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயம்,
செய்துதான் ஆகணும். நீ பாட்டுக்குன்னு வர முடியாது அப்படி இப்படின்னு அவங்கள அவமானப்படுத்தாத. பேசாம அமைதியாரு. சரி சம்மந்தி, நாங்க அனுப்பி வைக்கிறோம். ஒரு வார்த்தை மாப்பிள்ளைய நாங்க கேட்டுடுறோம். நாங்க மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை வீட்டுக்கு இங்க பக்கத்துல இருந்தா வந்துட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்க சுரேஷோட அப்பா அங்க தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னதும் கொஞ்ச நேரத்துல அங்க தங்கராஜ் நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்குள்ள வரும்போதே அங்க மதி நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்ததும் முறைச்சுக்கிட்டே வந்து உக்கார, உடனே அங்க இருந்த மதியோட அப்பாவும் அம்மாவும் அது வந்து நாங்க மதியையும் மாப்பிள்ளையையும் வீட்டுக்கு மறுவீடு அழைச்சிக்கிட்டு போலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொன்னதை கேட்டதும் உடனே தங்கராஜ் இருந்துகிட்டு, அது சரி, ஆமா சுரேஷ், என்ன அவங்க வீட்டுக்கு போறதுக்கு உனக்கு சம்மதமா? இல்ல மாமா, என்னால போக முடியாது. இவங்க வீட்டுக்கு மறு வீட்டுக்கு போகணும்னா முதல்ல இவளை கமிஷனர் ஆபீஸுக்கு போய் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்க. என்னோட வேலை மறுபடியும் எனக்கு கிடைக்கணும். அப்படி இருந்தாதான் நான் அவங்க வீட்டுக்கு போகவேனே தவிர நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷ் ஒரு குண்டை தூக்கி போட, இதை கேட்டதும் மதிக்கோ அதிர்ச்சி ஆகுது. என்ன முண்டக்கண்ணை வச்சு அப்படியே உருட்டி உருட்டி பார்த்துக்கிட்டு இருக்க? ஆமா, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கே எனக்கு என்னோட வேலை மறுபடியும் கிடைக்கணும் தான். ஒழுங்கு மரியாதையா இப்பவே என் கூட கிளம்பி வா. அங்க வந்து என் மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு உன் வேலையை பாரு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மாமா, முதல்ல இதை பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சுரேஷ் சொல்ல, உடனே தங்கராஜ் இருந்துகிட்டு, அப்புறம் என்ன? ஏமா, நீ போய் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிடு. அதுக்கப்புறம் சுரேஷுக்கும் வேலை கிடைச்சிரும். எஸ்பி போலீஸோட நீ உங்க வீட்டுக்கு போறது உனக்கு பெருமை தானே அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்ல, இதை பார்த்துக்கிட்டு இருந்த மதியோ, முடியாது, இவர் மேல கொடுத்த கேஸை என்னால வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்ல, உடனே அங்க இருந்த சுரேஷோ, சரி, என் மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்க முடியாதுன்னா இனி ஜென்மத்துக்கு நீ வேலைக்கும் போகக்கூடாது, உன் அப்பா அம்மா வீட்டுக்கும் போகக்கூடாது, அவ்வளவுதான் என்னோட முடிவு அப்படின்னு சுரேஷ் சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த மதியோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக உடனே மதி கிட்ட வந்து, ஏய் என்னடி வீட்டில் இருக்க திமிர் பேச்சு மாதிரியே புகுந்த வீட்லயும் பேசிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை மேல நீ தானே கேஸ் கொடுத்த, அதை நீ தான் சரி பண்ணணும். உன்னால ஏற்பட்ட பிரச்சனை, உன்னால அவர் தலை குனிஞ்சிருக்காரு. அவருக்கு மறுபடியும் அந்த வேலை கிடைக்கணும்னா நீ தாண்டி அதுக்கு இறங்கி வரணும். ஆமா, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. ஏற்கனவே நீ சொன்னதுனாலதான் இவனை நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. இனிமே உன் இஷ்டத்துக்கு அந்த வீட்டுல நீயும் அப்பாவும் சந்தோஷமா இருங்க. இனிமே என்னோட வாழ்க்கைய பத்தி நீ நினைக்கவே தேவையில்ல. அதே மாதிரி இவர் மேல கொடுத்த கேஸை என்னால வாபஸ் வாங்கவே முடியாது. அவருக்கு கொடுத்த தண்டனை, அவருக்கு கிடைச்ச தண்டனை அவர் அனுபவிச்சுக்கிட்டு போகட்டும். இப்போ என்ன, இவர் மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கலனா என் அப்பா அம்மா வீட்டுக்கு மறு வீட்டுக்கு போகக்கூடாது, அப்படிதானே? பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாதிரி ரொம்ப கோவத்தோடவே ரூமுக்குள்ள போக, இதை பார்த்துக்கிட்டு இருந்த ராஜலட்சுமியோ, அம்மாடியோ, இப்படி ஒரு திமிர் பிடிச்ச மருமகளை நான் பார்த்ததே இல்லை. என் வீட்லயே தான் இருக்காளே என்னோட மூத்த மருமக மலரு. அவ ஒரு தங்கமான மருமக. எவ்வளவு அமைதி தெரியுமா? ஒருத்தரையும் எதிர்த்து பேச மாட்டா. ஆனா உங்க பொண்ணு இருக்கா பாருங்க, என்னம்மா இத்தனை பேர் முன்னாடி எதிர்த்து பேசிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பேச, அங்க இருந்த மதியோட அப்பாவும் அம்மாவும் தலை குனிஞ்சு அங்க இருந்து போயிடுறாங்க. மறுநாள் இங்க எப்பவும் போல கிச்சன்ல மலர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த மதி அங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே இங்க ராஜலட்சுமி கூப்பிட, மலரோ கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க பக்கத்துல இருந்த மதி கிட்ட எண்ணெய் பாட்டில கொடுத்துட்டு, மதி கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயை பிடிச்சிக்கோ, இதோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க மலர் வெளியே போக, இங்க மதியோ அந்த எண்ணெய் பாட்டில பார்த்துக்கிட்டு அடுப்புல இருந்த வானலையும் பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்க. அதே நேரம் இங்க சுரேஷ், அண்ணி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர போற சுரேஷோட சத்தம் கேட்டு, இவன் தான் வரானா? என்ன தைரியம் இருந்தா கேஸை வாபஸ் வாங்க சொல்லியிருப்பான். அதுவும் இல்லாம என் அப்பா அம்மா வீட்டுக்கு போக கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கான். இவனை என்ன பண்றேன்னு பாரு. அந்த தங்கராஜ் கூட சேர்ந்துக்கிட்டு என்னம்மா ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இந்த ஆட்டத்தை இன்னையோட அடக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சுரேஷோட குரல் கேட்டதும் அங்க கிச்சன் வாசல்ல போய் அப்படியே கையில வச்சிருந்த எண்ணெயை அந்த வாசல்லையே ஊத்தி வச்சுட்டு வேக வேகமா அங்க போய் மறைஞ்சுக்கிறாங்க. அதே நேரம், அண்ணி அண்ணி, என்ன அண்ணி குரல் கொடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா உள்ள நடந்து வந்த சுரேஷோ அப்படியே எண்ணெயில வழுக்கி அடிச்சுக்கிட்டு கீழே விழ, உடனே இதை பார்த்து ரொம்ப கைத்தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மதி. இன்னொரு பக்கம் சுரேஷோட சத்தம் கேட்டு வேக வேகமா வந்த ராஜலட்சுமி மலருன்னு அங்க சுரேஷ் வழுக்கி விழுந்ததை பார்த்ததும் அதிர்ச்சியாகி, தம்பி என்ன தம்பியாச்சு, எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அங்க மலர் தூக்க, ஐயோ அண்ணி, என்னால எழுந்துக்கவே முடியல அண்ணி,
டேய் இருடா பேசாம நான் ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மலர் ரொம்ப பதட்டத்தோட இருக்க, இன்னொரு பக்கம் சுரேஷ் கீழே விழுந்து அடிபட்டிருக்கிறத நினைச்சு மதி அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்னுக்கிட்டு இருக்காங்க.